வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு பழைய டேங்க் ஏற்கனவே வச்சுருக்காங்க. அந்த போல்ட் நட்டு போடாமல் இருக்குது, டாப் முடியல. அது போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வரும். இது 500 லிட்டர் வாட்டர் டேங்கு. டாப்பு மூடி செட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால் ஒயரிங் வேலைக்கு வந்தாலும் சரி, இதை செட் பண்ணிடுவோம், தனியாக வீடியோ எடுத்து போடுவோன்னு வந்தேன். இது ஒரு 4 போல்ட் நட்டு மட்டும் பிவிசியில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே மடித்து போய் லைட்டாக பிவிசி போல்ட் கொடுத்தா கொஞ்சம் பழசாகி இருக்குது. அந்த போல்ட்டை மட்டும் செட் பண்ணோம். ஏன்னா முன்னாடியில் ரொம்ப வருஷமாக கிடக்குது, டேங்க் செட் பண்ணலேருந்து செட் பண்ணாமல் இருக்குது. அதனால் பசங்க தான் திறந்துட்டு உள்ளார டப்பி அதுமாரி ஏன்னா தான் போட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு அது மூடுறதுக்கு வந்திருக்கோம். இந்த ரெயின் வாட்டர் பைப்பு தான் அடிக்கிற வேலை நடக்குது, அதையும் தனி வீடியோ போடுறேன். இது ட்ரில்லிங் மிஷின் நம்ம ஹேமர் மிஷின் யூஸ் பண்ணாமல் அது நார்மலான செக்கு லாக் பிட்டில் போடுற மாரி நம்ம இதுமாரி செக்கு போட்டுக்கிட்டு நம்ம அதில் உட்டு பிட்டு போட்டாச்சு. அந்த நம்ம போல்ட்டுக்கு ஏற்ற மாரி பிட்டு போட்டாச்சு. அது 12 பிட்டு போட்டிருக்கோம். இது நார்மலில் மாற்றியாச்சு. இது ஹேமர் இல்லாமல் நார்மலில் மாற்றாச்சு. இப்போ நம்ம உட்டுக்கு போடுற மாரி ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம இதில் நல்லா டெஸ்ட்டை வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம். சென்டரில் புள்ளி மட்டும் வச்சுட்டு நம்ம சென்டராக இருக்கிற மாரி மூடியை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் போட வேண்டியதான். இதில் பிவிசியில் கொஞ்சம் லைட்டாக தான் ஹோல்ஸ் போடணும். அதில் ரொம்ப இடத்துல செக்கு போய் மோதி அது வீக் ஆகிடும். ஏன்னா பழைய டேங்காக இருக்குது. இப்போ 4 சைடு ஹோல்ஸ் போட்டாச்சு. இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஆசாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெட்டு வச்சு முறிக்கிட வேண்டியதான். நெட்டு ஃபுல்லாக 4 சைடும் டைட் வச்சாச்சு. இப்போ திருவிழா டைப்பாக இருக்காங்களா, சின்ன பசங்க தான் அதிகமாக திறந்து மெனக்கட்டு போட மாட்டாங்க. அதேமாரி டைப்பாக இருந்துச்சுன்னா காற்றுல கூட பறந்துட்டு போவோம், போல்ட்டு போடாமல் இருந்துச்சுன்னா. இப்படி போட்டுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு பசங்கள்லாம் போட்டுட்டு சின்ன பொருள் போட்டாங்கன்னா அந்த பைப் லைனில் போய் அடைச்சிக்கும். அதனால் இதை மூடியை போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.